हेलो बच्चों नमस्कार सबको राम राम इनके என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ராஷ்டிர பாஷாவிலேருந்து किन्हीं पाँच का वाक्यों में प्रयोग कीजिए அதாவது ராஷ்டிர பாஷாவில் பேப்பர் ஒன்னில் மேக் சென்டென்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும் அதாவது 10 கொடுப்பாங்க அதில் நம்ம சாய்ஸ் வந்து 5 ஏதாவது கினி பாஞ்சுனா ஏதாவது ஒரு 5 எழுதலாம் நாம அப்போது அதுக்கு வந்து 2 10 மார்க் அதுக்கு ஓகேவா ஸோ அது வந்து 50% போர்ஷன்றதால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸில் இது மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேவா அப்போது வாக்கியோமே பிரயோக் கீஜியே ஸ்வர்க கி கோஜ் ஃபஸ்ட் லெசன் வந்து ஸ்வர்க கி கோஜ் அதில் பாருங்கள் மன்மோகக் அதாவது மனசை வந்து அல்றது மனசை சந்தோஷப்படுறது பஹாடி பிரதேஷ் மன்மோகக் ஹோத்தே ஹே மலை பிரதேசங்கள் வந்து மனசை கவரக்கூடியதாக இருக்கும் விஸ்வாஸ் கர்னான்னு என்னது நம்பிக்கை ஒருத்தர் மேலே ஒருத்தர் விசுவாசிக்கிறது அதாவது ராஜா கிருஷ்ணதேவராயர் अपने बचपन में सुनी कथा पर विश्वास करते थे அதாவது ராஜா கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட குழந்தை பருவத்தில் கேள்விப்பட்ட கதையெல்லாம் ரொம்ப நம்புகிறார் வாதா கர்ணான்னா என்னது அதாவது நம்ம யாருக்காவது ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறது தெனாலிராம் ने राजा कृष्णदेवराय को ஸ்வர்க கா பதா பதானி கா வாதா கியா அதாவது தெனாலிராமன் வந்து ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு ஸ்வர்க கா பதா அதாவது சொர்க்கத்தோட அட்ரஸ் வந்து பதானி கா அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாதா கியா அதாவது ப்ராமிஸ் பண்ணுறாரு கோஜ்னா என்னது தேடுறது अन्य दरबारियों का अनुमान था कि तेनालीराम स्वर्ग नहीं खोज पाएगा அதாவது அந்நிய தர்பாரின்னா மற்ற மினிஸ்டர் ஆஃப் அந்த கவுன்சில் இருக்காங்கல்ல தர்பார் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட அனுமான் அவங்களோட எண்ணம் என்னென்னா கி தெனாலிராமன் ஸ்வர்க நகி கோஜ் பாயேகா தெனாலிராமன் வந்து அந்த சொர்க்கத்தை தேட முடியாது அவரால் இனாம்னா என்னது கிஃப்ட்டு அதாவது பரிசு கிடைக்கிறது அதாவது குஷல் சாத்திர ஹர் க்ஷேத்திரமே இனாம் பாத்தே ஹி ரஹத்தே ஹே குஷல் சாத்திரன்னா என்னது அதாவது யோக்கியதா டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹர் க்ஷேத்திரமே எல்லா அதாவது க்ஷேத்திரத்துலேயும் எல்லா இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க இனாம் பார்த்தே ஹி ரத்தேன்னா அதாவது கிஃப்ட் வாங்கிட்டே இருப்பாங்க பரிசு வாங்கிட்டே இருப்பாங்க ப்ரைஸ் வாங்கிட்டே இருப்பாங்க அப்போ செகண்ட் லெசன் வந்து ருப்பையா அதாவது ருப்பையானா என்ன சொன்னது ருப்பீஸ் அதில் இருந்து பாருங்கள் குலாம்னா என்ன சொன்னேன் அடிமை அதாவது சுதந்திரதா கே பஹலே ஹம் அங்கிரேஜ் கே குலாம் தே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னே நாம் பிரிட்டிஷ்காரருக்கு அதாவது அங்கிரேஜினா யாருன்னா வெள்ளைக்காரன் அதாவது இங்கிலீஷ் பேசுகிறவன் அங்கிரேஜின்னுவாங்க அங்கிரேஜுக்கு நாம் குலாமாக இருந்தோம் அதாவது அடிமையாக இருந்தோம் மமதா அப்படின்னா தாய்மைன்னு அர்த்தம் மாதா கி மமதா அத்துல்னிய ஹே அதாவது துலானா காரணம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறது துல்னியன்னா கம்பேரே பண்ண முடியாது அன்கம்பேரபிள் அப்படி சொல்கிறோம்ல அது மாதிரி மாதாக்கா மமதா அம்மாவோட அந்த தாய்மை வந்து நம்ம எதனோடவும் கம்பேர் பண்ண முடியாது வர்தான் அப்படின்னா என்ன வர்தான் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வரம் அதாவது ஆங்கே ஈஸ்வர்கா வர்தான் ஹே ஐஸ் வந்து நம்ம கடவுளோட நமக்கு கிடைச்ச வரம் கடவுளால் கிடைச்ச வரம் பராஜித் அப்படின்னா என்ன சொன்னேன் தோல்வின்னு சொன்னேன் இல்லையா அதாவது அஹிம்சா கே சாம்னே ஹிம்சா பராஜித் ஹோத்தி ஆயி ஹே அதாவது அகிம்சை அப்படின்றது என்னது அகிம்சை அப்படின்றது என்ன சொல்கிறது நான் வயலன்ஸ் இல்லையா அந்த அகிம்சைக்கு முன்னே ஹிம்சா அதாவது துன்புறுத்துதல் அப்படின்றது வந்து எப்பயுமே தோல்வி அடைஞ்சு தான் வருது ஆகர்ஷக் அப்படின்னா அட்ராக்டிவ் அதாவது மோர்கே பங்கு பகுத் ஆகர்ஷ் ஹோத்தே ஹே மயிலோட இறகு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ தேர்ட் லெசன் दक्षिण अफ्रीका में गांधी जी ओके लड़ना என்னது ஃபைட் பண்ணுறது अदा गांधी जी ने अपने देशवासियों के आज़ादी के लिए लड़ाई लड़ने का फैसला किया காந்திஜி தன்னோட மக்களுக்காக தேசத்தின் மக்களுக்காக ஆஜாதி அதாவது விடுதலைக்காக லடாய் லட்னேக்கா ஃபைஸ்லா கியா ஆனால் சண்டை போடுறதுக்கு அதாவது போர் புரியறதுக்கு முடிவெடுத்துட்டார் சண்டை போடுறதா முடிவெடுத்துட்டார் இன்கார் கர்னா அப்படின்னா என்னது அதாவது மனா கர்னா ரிஃப்யூஸ் பண்ணுறது வேண்டான்னு சொல்கிறது அதாவது காந்திஜினே தர்க் கிளாஸ் அதாவது தேர்ட் கிளாஸ் டிப்பே மே
சஃபர் கர்னே से इनकार किया. ஏன்னா காந்திஜி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருந்தாரு. அவரை போய் தேர்ட் கிளாஸில் போய் ட்ராவல் பண்ணுன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், காந்திஜினே தேர்ட் கிளாஸ் டிப்பே மே சஃபர் கர்னே से इनकार किया. அதாவது அவர் ட்ராவல் பண்ண வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இன்கார் பண்ணான்னா ரிஃப்யூஸ் பண்ணுறது ஒத்துக்க மாட்டார். ஃபैसलाना முடிவு. அதாவது அசோக் ने कलिंग युद्ध के बाद अहिंसा का पालन करने का फैसला किया. அசோகர் வந்து கலிங்க யுத்தத்துக்கு அப்புறம் இனிமேல் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார். சாம்னா கர்னான்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறது. அதாவது ஹர் மனுஷக்கோ ஜீவன் மே சுக்கு துக்கா சாம்னா ஜரூர் கர்னா படுத்தா ஹை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வாழ்க்கையில் வந்து சுகம் துக்கம் இதை வந்து நம்ம எதிர்த்து என்ன பண்ணோம், எதிர்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்து நம்ம ஆளாக்கப்படுறோம். ஜரூர் ஜோ ஹை கர்னா படுத்தான்னா கட்டாயம் நம்ம வந்து இந்த சுக்க ஒரு துக்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சாபித்னா என்னது, சாபித்னா என்னது, அதாவது நம்ம நிரூபிக்கிறது. காந்திஜினே சாபித் கர்க்கே திக்காயா கி சத்ய ஹி ஈஸ்வர. என்ன காந்திஜி நிரூபித்தார் அப்படின்னா உண்மை, அதாவது உண்மை அப்படின்றது தான் கடவுள் அப்படின்னு நிரூபிச்சிட்டார். அதாவது சத்யஹி ஈஸ்வர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தார். ஃபோர்த் லெசன் வந்து மகான் சந்த் கவி திருவள்ளுவர். மகான் சந்த் கவி திருவள்ளுவர். அதாவது காகர் மே சாகர். அதாவது காகர்னா என்னது, ஒரு பானை. சாகர்னா என்னது, ஒரு பெரிய கடல். ஒரு சின்ன பானைக்குள்ளே பெரிய கடலை அடைக்க முடியுமா? ஆனால் இவர் வந்து அதாவது 1.25 அடி அப்படின்னு சொல்கிறோம்ல, 1.25 அடியில் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். அதனால தான் இதை வந்து காகர் மே சாகர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. அதாவது நீதி சம்பந்தி சபி விஷய திருவள்ளுவர் மே திருக்குறள் மே ஹோனே கே காரன் உசே காகர் மே சாகர் कहते हैं. அதாவது நீதி சம்பந்தி, அதாவது உலக பொதுமறை இல்லையா, அது சம்பந்தமாக எல்லா விஷயமே திருக்குறள் மே ஹோனே கே காரன். அதை திருக்குறளை வந்து நம்ம வந்து காகர் மே சாகர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன பானைக்குள்ளே நம்ம கடலையே அடைக்கிற மாதிரி. அதாவது மகத்துவ பானா, நல்ல ஒரு நிலையை அடையிறது. ஹர் வியக்தி அப்பனே கர்ம சேஹி மகத்துவ பாத்தா. அதாவது ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட கரம் சொல்கிறோம்ல, தன்னோட பணி, தன்னோட செயலால் தான் வந்து உன்னத நிலையை உச்ச நிலையை அடைகிறான். ராகு தேக்னா அப்படின்னா எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறது. மை அப்படி மாக்கி ராகு தேக் ரஹா ஹூ. எங்கள் அம்மாவை நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ராகு தேக்னா கிசிக்கு இன்தசார் கர்னா கிசிக்கு பாரேமே சோச்சனா. யாரையாவது நம்ம எதிர்பார்க்கிறது. ராகு தேக்னா யாராவது வருவாங்களான்னு நாங்கள் வழி எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம்ல, அதுதான். ஆஸ்தா அப்படின்னா ஆன்மீகம். அதாவது காந்திஜி கோ சத்யா और अहिंसा में गहरी आस्था थी. அதாவது அவர் ஆஸ்தானது ஆன்மீகம், நம்பிக்கை. அதாவது காந்திஜி வந்து சத்தியம், உண்மையையும், அஹிம்சா அதாவது உயிர்களை கொல்லாத இருக்கிறது, துன்புறுத்தாமல் இருக்கிறதையும், கஹரி ஆஸ்தானா அதில் வந்து டீப் பிலீஃப் இருந்தது. அதாவது அதில் தான் அவரோட மதமாக இருந்தது. அது மான்யத்தானா அங்கீகாரம். அதாவது சர்க்காரி மான்யத்தா பிராப்त स्वैच्छिक संस्थाओं को सरकार के नियमों का पालन करना पड़ता है. அதாவது சர்க்காரி அதாவது கவர்மெண்ட்டோட மானியத்தா, அதாவது என்ன சொல்கிறது, அங்கீகாரம் கிடைக்கணும்னா संस्थाओं சர்க்கார் கே நியமோங்கா பாலன் கர்னா படுத்தாங்கன்னா எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் வந்து அந்த கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அவங்களோட சர்டன் அதை வந்து நியமம் அப்படின்வாங்க. அந்த நியமம் வந்து பாலன் கர்னா படுத்தானா அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஓகே. நெக்ஸ்ட் வந்து தக்ஷின் கி புராணி நாட்டிய கலாயே, அந்த 5th லெசன் அதிலேருந்து பார்ப்போம் கொஞ்சம். அதாவது பிரதர்ஷித் கர்னா. பிரதர்ஷித் அப்படின்னா என்னது, பிரதர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கு காமிக்கிறது, அதாவது நம்ம நடித்து காமிக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்ல பிரதர்ஷன். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களுக்கு காமிக்கிறது. அதாவது பரதநாட்டியம்ன்றது வந்து அது ஒரு நர்த்தகி 10 या 12 பாவோங்கோ பிரதர்ஷித் கர்த்தியே. அதாவது 10 அல்லது 12 பாவம் அப்படின்னா அது எமோஷன்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. அதான் பிரதர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்ட் பண்ணி காமிக்கிறது. நிர்மான் கர்னா அப்படின்னா என்னது, அதாவது கட்டுறது, அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம என்னது அமைக்கிறது. அதாவது பல்லவ ஒரு சோழ ராஜாவோனே ஹிந்து மந்திரோங்கோ நிர்மான் கர்வாயா. நிறைய அவங்க என்ன பண்ணாங்க, அமைச்சாங்க.
அதாவது கட்டுனாங்கன்ற சொல்லலாம். நிர்மான்னா அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதாவது பல்லவர்களும், சோழர்களும் ராஜாவோனே கை ஹிந்து மந்திரோங்கோ நிறைய ஹிந்து மந்திர் கோயில்கள் வந்து நிர்மாணிக்கு கருவாயா அவங்கள வந்து கட்டமைச்சாங்க. அப்புறம் விபின்ன அப்படின்னா என்னது? வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, விபின்ன அப்படின்வாங்க. பாரத்மே விபின்ன தர்மோக்கே லோக் ரஹते हैं. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு வேறு, அதாவது விபின்னன்னா வெரைட்டி, நிறைய வேரியஸ் ரிலீஜியஸ் பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பிரயாஸ் கர்னானா முயற்சி பண்ணுறது. அதாவது விஸ்வேஸ்வரய்யா ने मैसूर राज्य को समुद्र समृद्ध बनाने का काफ़ी प्रयास किया. அதாவது விஸ்வேஸ்வரய்யா என்ன பண்ணாருன்னா, மைசூர் மாகாணம் இருக்கு இல்லையா ராஜ்யம், அந்த மைசூர் மாவட்டத்தை என்ன பண்ணணும்னா சம்ருத் அப்படின்னா அது வளம் கொழிக்கிறது, ப்ராஸ்பாரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அதற்கு பனானேமே அதை வந்து நல்ல வளம் கொழிக்கிற பகுதியாக மாற்றுறதுக்காக காஃபி பிரயாஸ்கியானா நிறைய முயற்சிகளும் மேற்கொண்டார். प्रशिक्षण அப்படின்னா என்னதுன்னா ட்ரைனிங்மா. கதகளி கா பிரशिक्षण पाना बहुत कठिन होता है. கதகளின்றது வந்து ஒரு டான்ஸு. அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா அதனோட ப்ராக்டிஸ் வந்து அதனோட ட்ரைனிங் எடுக்கிறது பானா பகுத் கட்டின் होता है. அந்த ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, see you in the next video. Bye.